ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வெந்தயக்கீரை ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நேற்று நைட்டே வந்து நான் வெந்தயக்கீரை வாங்கிட்டு கட் பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெந்தயக்கீரை வந்து ஜஸ்ட் நான் அந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நீட்டாக கழுவிட்டோம் வெந்தயக்கீரை எல்லாம். ஓகேவா? டைரெக்டாக வேணும்னா நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒரு த்ரெட் மாதிரி தெரியும் சாப்பிடும்போது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவேன். அப்படியே வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணா வந்து அந்த காடை இருக்கு இல்லையா, அந்த காடை வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடுல வந்து ஒரு த்ரெட் மாதிரி குட்டி குட்டியா நூல் மாதிரி வரும் வாய்க்கு. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து நான் எப்படி குட்டி குட்டியா கட் பண்ணிடுவேன். கட் பண்ணா இன்னும் ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. கசக்கும்னு நினைக்காதீங்க, சூப்பரா இருக்கும். ஸோ கீரை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டா அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். எனக்கு புளிப்பு கொஞ்சம் பிடிக்கும், அதனால வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு தக்காளி வேணும்னா எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஓகேவா? இதெல்லாம் கட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து தாளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து வெந்தயக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சால்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வந்து ஃப்ரைக்கு எவ்வளோ தேவையோ அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுட்டேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடல் பருப்பு, ஜீரகம். உங்களுக்கு வந்து உளுத்தம்பருப்பு பிடிக்கும்னா உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து உளுத்தம்பருப்பு போட மாட்டேன். ஸோ இப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடல் பருப்பு, வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய். ஸோ இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மிக்சட் ரைஸஸ்க்கு எல்லாம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ணால் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தாங்க ஃப்ரை பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வெந்தயக்கீரை, தக்காளி. தக்காளி வந்து உங்களோட ஆப்ஷன், எவ்வளோ உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அந்த டொமேட்டோவோட அந்த புளிப்பு தன்மை. ஸோ அதனால நான் வந்து 2ஆ போட்டுப்பேன். அப்புறம் வந்து அந்த வெந்தயக்கீரையில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் அந்த காம்போசிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இப்போதான் நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸ் போட்டுடணும். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சால்ட், மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். எவ்வளோ ஃப்ரை ஆனாவோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் வந்து விசில் வைக்காம சும்மா இப்படி வச்சிடுங்க ரிவர்ஸ்ல.
நல்லா வந்து அந்த தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆயிடும், கீரை எல்லாம் சாஃப்ட் ஆயிடும். அப்பப்போ எவ்ரி 2-3 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கறி பிடிக்காம ஃப்ரை பண்ணணும். அந்த ஆயில் எல்லாம் மேல வர வரைக்கும், அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும். இந்த ஃப்ரை ஆகும் போதே வந்து அந்த ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கரிட்டை வச்சே இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டே இருங்க. இந்த கரிட்டை வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த தக்காளி, வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து சாஃப்ட் ஆயிடும். 6 கட்டு எடுத்துருக்கோங்க. 6 கட்டு கூட வந்து நமக்கு இதுல தெரியவே இல்லை பாருங்க. குட்டி குட்டியா கட் பண்ணதுனால அதுல வந்து வெந்தயக்கீரை போட்ட மாதிரியே இருக்காது. இன்னும் ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகுற வரையிலும். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆச்சு பாருங்க. ஸோ நீட்டா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தண்ணி. இதுல ரைஸ் என்னன்னா, இந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் நான் ரைஸ் வச்சிருக்கேன். ஆல்ரெடி கழுவி ஊற வச்சிருந்தேன். ஓகேவா? இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் ரைஸ், அப்புறம் தண்ணி. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த உதிரியா இருந்தாவே பிடிக்கும், அந்த பொடி பொடியா இருந்தா பிடிக்கும். ஸோ அதனால நான் 1:1 தான் போடுவேன். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுவேன். ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா 1:2 போட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 2 கிளாஸ். 2 கிளாஸ் என்னென்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா எவ்வளோ சாஃப்டாக ஃப்ரை பண்ணணுமோ அவ்வளோ சாஃப்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்னும் சரியாக ஃப்ரை ஆகலைன்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த கசக்கிற தன்மை கூட கொஞ்சம் குறைஞ்சிடும். ஓகே? இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இதில் ஃபஸ்ட்டு 4 தான் ஊற்றிருக்க தண்ணி. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாயில் ஆகட்டும். இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறமா வந்து உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த லெமன் வந்து ஒரு 1 ஸ்பூன் அந்த லெமன் ஜூஸ் போடுங்க. சால்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் புளிப்பு பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னா, வெந்தயக்கீரை வந்து கசப்பாக இருக்கும். அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு வாயில தெரியும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்கு தான் வந்து நான் 2 தக்காளி போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் எனக்கு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த 2 தக்காளிக்கு கரெக்டாக இருக்குது. நான் லெமன் ஜூஸ் போடலாம். சால்ட் மட்டும் கம்மியாக இருந்தது, சால்ட் போட்டுட்டேன். ஓகேவா? தண்ணி பாயில் ஆகுது. இப்போ எனக்கு தண்ணியே இல்லாம இந்த ரைஸ் வந்து நார்மல் ரைஸ் தான், சாப்பாடு ரைஸ். சிம்ல வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு ரைஸ் போடுங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் வைங்க. ஃப்ளேம் வச்சுட்டு எனக்கு ஒரு 3 விசில்ஸ் தான் நான் போட போறேன். 3 விசில்ஸ் தான் வந்து என்ன சொல்றது, விசில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வைக்கணும். ஓகே? ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் சாப்பிடணும் இல்லை, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையனும் நான் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஓகேவா? ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுங்க. வெந்தயக்கீரையில் வந்து வெந்தய பருப்பு பண்ணலாம், வெந்தயக்கீரையில் அது என்ன சொல்றது ரைஸ் பண்ணலாம், வெந்தயக்கீரை தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ நான் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுவேன். இந்த கீரை தான் எங்களுக்கு கிடைக்கும், குட்டி குட்டி வெந்தயக்கீரை தான் கிடைக்கும் எங்களுக்கு சென்னையில். ஸோ அது வந்து எனக்கு கிளீனிங் ஈஸி, அதுதான் வந்து நான் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? பாடிக்கு வந்து ஹீட் குறையும், சுகருக்குன்னே கிடையாது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வெந்தயமே வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படியே போட்டு தண்ணி போட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெந்தயக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு.
ஈஸியான ப்ராசஸ். அந்த கசப்பெல்லாம் இருக்காது. நம்ம ஃப்ரை பண்ணா அந்த போடுற இன்கிரீடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரைஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ 3 விசில்ஸ் வந்துச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த உதிரியா இருந்தா பிடிக்கும். ஸோ அதனால வந்து 3 விசில்ஸ் தான் வச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்னு வந்து தண்ணி வந்து 4 கிளாஸ் தானே ஊற்றிருக்கா. ஸோ பார்க்கலாமா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஸ்பைசியா தான் பண்ணிட்டேன். ஏன்னா அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்மெல் செம்மையா வருது. செம்மையா இருக்கு. ஓகேவா? செம்மையா இருக்கு ஸ்மெல். வெந்தயக்கீரோட ஸ்மெல் செம்மையா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ டேஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்குன்னு? ஓகே, கொஞ்சமா போதும், வேணாம் ஒரே வாட்டி போட்டு கையோட சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து யாருக்காச்சும் வேணும்னா தயிர், அந்த தயிர் சட்னி மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது போட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. நான் வந்து எதுவுமே போட மாட்டேன், பிளைனாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேணாம், இதுலயே எல்லா புளிப்பு எல்லாம் போட்டுக்கிட்டோம் இல்லையா, ஊறுகாய் எல்லாம் வேண்டாம். தயிர் சட்னி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறுமாவே சாப்பிடுங்க. இல்லைன்னா அப்பளம். செம்மையா இருக்கு. கொஞ்சம் காரசாரமா இருக்கு. எனக்கு வேணும்னா தான் இந்த ஸ்பைசியா பண்ணேன். எனக்கு சைட் டிஷ் எதுவுமே வைக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணேன். என் பையனுக்கு வேணா, அவனுக்கு பிடிச்சா வந்து காரமா இருக்குன்னா கொஞ்சம் கர்ட் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேவா? சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்துல எப்பவும் சொல்றது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.